ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மகத்துவத்திற்கும் சொந்தக்காரன். அவன்தான் எல்லா மகத்துவத்திற்கும் உரித்தாளன். அவனுடைய கண்ணியத்தை, அவனுடைய மகத்துவத்தை யாரும் ஈடுகட்ட முடியாது. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய மகத்துவமாளன் அவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்துவத்தை ஒருவர் அறிந்தவராக இருந்தால், உண்மையில் அறிந்தவராக இருந்தால், அவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை பேச மாட்டார். அல்லாஹ் பொருந்தாத பாவங்களை செய்ய மாட்டார். அவர் நிலையாக இருப்பார் அல்லாஹுடைய கட்டளையில் என்று அந்த அறிஞர் விளக்கம் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய மகத்துவத்தை உண்மையில் அறிந்த அடியாராக நாம் இருந்தால் ஒருபோதும் பாவங்கள் செய்வதிலிருந்து நாம் விலகியவராகவே வாழ்வோம். அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்துவத்தை அறிந்தவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறுபட்டு நடக்கும் போது அல்லாஹுவை பயப்படுவோம். அல்லாஹுடைய பார்வையின் மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் பாவம் செய்வார்? அல்லாஹுடைய கேட்கும் ஆற்றலின் மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி அல்லாஹ் கேட்கும் போது தீய வார்த்தைகளை, தவறிய வார்த்தைகளை பேசுவார்? அல்லாஹ் என்னை சூழ்ந்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய சூழ்ந்திருக்கக்கூடிய ஆற்றலை அறியக்கூடிய ஒரு முஃமின் எப்படி அல்லாஹுடைய பார்வை, அல்லாஹுடைய சூழல் தன் மீது இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறுபட்டு நடப்பார்? அதனால்தான் நம்முடைய முன்னாள் அறிஞர்களில் ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், பாவங்களின் சிறுமையை பார்க்காதீர்கள், அதை எந்த மகத்துவமான இறைவனுக்கு முன்னால் செய்கிறீர்கள் என்று பாருங்கள் என்று. பாவங்களின் சிறுமை அது பாவம்தானே என்று பார்க்காதீர்கள், அந்த பாவத்தை எந்த மகத்துவமானவனுக்கு முன்னால் நீங்கள் மாறுபட்டு நடக்கிறீர்கள் என்று பாருங்கள் என்று சொல்லுவார்.